ஹாய் எவ்ரிவன், நான் ரம்யா. சமோசா இந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்றது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் வச்சு பிளெயின் ஃப்ளாரில் செய்கிற ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அதே உருளைக்கிழங்கு இன்னும் சில ஸ்டஃப் வச்சு 6 வகையான பிரெட் சமோசா செய்ய போகிறேன். அதோட பிரெட் காஜுவும் இந்த வீடியோவில் இருக்குது. கூடவே இது இனிமே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு உணவுப் பொருளை வச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு டிப்ஸும் ரெடியாக இருக்குது. வெல்கம் டு ஐ கிரீன் மசாலா. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ரெட் பீன் சமோசா. இந்த எல்லா சமோசாவுமே நான் ஒயிட் ப்ரெட்டு வீட் ப்ரெட்டில் தான் பண்ண போகிறேன். ரெட் பீன் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெட் பீனை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கூடவே 1 கப்புக்கு 3/4 கப்பு சர்க்கரை அப்படிங்கிற அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெட் பீனை நான் குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு அரைச்சிட்டு இந்த சர்க்கரையோடு கலந்து நான் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ரெட் பீனை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். ரெட் பீனை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப்பு சர்க்கரையை இது கூடவே கொட்டிடணும். இதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை நல்லா கெட்டியாயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரெட் பீன் பேஸ்ட்டு ரெடி. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த 2 ப்ரெட்லேயுமே லேயர் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது இதை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்துடணும். லேயர் ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் தான் எல்லா சமோசாவுக்குமே லேயர் ரெடி பண்ண போகிறேன். இப்போது செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரெட் பீன் பேஸ்ட்டை உள்ளே வச்சு சமோசா ரெடி பண்ணிக்கலாம். இது மைதா மாவை நான் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை 4 பக்கமும் இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஒட்டினோம்னா நல்லா ப்ரெட்டு ஒட்டிக்கும். ரெட் பீன் சமோசா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற சமோசா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நான் எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறேன். அடுத்து வெஜ்ஜு சமோசா. வெஜ்ஜு சமோசாவுக்கு தக்காளி, கேப்சிகம், சீஸ், கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பவுலில் போட்டுடலாம். இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அடுத்து ஒரிகானோ. இது ஃப்ளேவருக்காக ஆப்ஷன் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மயோனிஸ் கொஞ்சம். மயோனிஸ் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு சமோசா ரெடி பண்ணிக்கணும்.
அடுத்து நான் செய்ய போகிறது பீனட் பட்டர் ஃபில்லிங். இதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை, 1/4 கப்பு ப்ரௌன் சுகர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் பட்டர். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டா பீனட் பட்டர் ரெடி. பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நான் அடுத்த சமோசா ரெடி பண்ண போகிறேன். அடுத்து நான் ரெடி பண்ண போகிறது உருளைக்கிழங்கு சமோசா. இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்து நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சமோசாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்து பன்னீர் சமோசாவுக்கு நான் வீட்லேயே பன்னீர் எடுத்து இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், சீரகம் 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்து வீட்டில் தயார் செஞ்ச பன்னீர், கால் டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். இப்போ பன்னீர் சமோசாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
அடுத்து கோகனட் சமோசாவுக்கு 1 கப்பு துருவன தேங்காய், 3/4 கப்பு வெல்லம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ வெல்லத்தை ஒரு பேன்ல கொட்டி கொஞ்சமா தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். அடுத்து கோகனட் சமோசாவையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆறு வெரைட்டி சமோசா எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். பிரெட் சமோசாவுக்கு எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். அடுத்து நான் செய்கிறது பிரெட் காஜு. இது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சு தான் பொரிக்கணும். இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப்பு ப்ரௌன் சுகர், 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கம்பி பதத்துக்கு முன்னாடியே இதை இறக்கிடலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் பொரிச்சு வச்சிருக்கிற ப்ரெட்டை டிப் பண்ணி எடுத்துட்டா பிரெட் காஜு ரெடி.
இல்லை பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி பொடி பண்ணி தூவி விடலாம். கூடவே வேணும்னா குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான பிரெட் காஜு ரெடி. டிப் ஆஃப் த டே. பிரெட்டோட ஓரத்தை வெட்டின துண்டுகளை தூக்கி போடாமல் அதை வச்சு ஈஸியான மசாலா பிரெட் செய்ய முடியும். அதுக்கு கரம் மசாலா இல்லைன்னா பாவ் பஜ்ஜி மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இந்த மாதிரி வெரைட்டியான மசாலா பவுடரை யூஸ் பண்ணி பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய டிப்ஸும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.